மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு வசனங்களா இந்த வேளையில வாசிக்க போறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து எல்லாரும் கவனத்தோடு அந்த வசனங்களை உங்க பைபிள்ல நீங்க வாசிக்கும்படியா இவங்களை கேட்டுக்கொள்றேன். வாசிக்கலாம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைத்திருக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய்சாட்சிகள் வந்து
தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3ஆம் நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க இந்த வார்த்தைகளை வாசிச்சீங்க? இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுறத நீங்க உணர்ந்தீங்களா? சரி, உங்களோட இப்ப வாசித்த வசனத்திலிருந்து கர்த்தர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி நீங்க சேட்ல போடுறீங்களா? உங்களோட என்ன வசனம் மூலமா பேசினாரு? என்ன வார்த்தை மூலமா பேசினாரு? என்ன என்ன விஷயத்துல ஆண்டவர் உங்களோடு பேசினாருன்றத நீங்க உணர்றீங்களா? நம்ம இப்ப வாசித்த வசனம் முழுவதுமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தேவ சித்தத்தை சுமந்து கொண்டு நிற்கிற மனுஷனுக்கும் அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாம கூட இருக்கிறவங்களும், அவங்க இயேசு வாழ்ற சூழ்நிலையில இருக்கிறவங்களும் அதற்கு எதிர்த்து நிற்கிறதையும் நம்ம இங்க வாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற அந்த பெர்சிக்யூஷனுக்கு, அந்த துன்புறுத்தலுக்கு, அந்த உபத்திரவத்திற்கு தன்னை சப்மிட் பண்ற ஒரு மனுஷன், அதாவது தேவகுமாரனுக்கும் அவரை சுற்றி அதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற தன்னோடையே இருக்கிற சீஷர்களுக்கும், அதே போல அந்த சூழ்நிலையில அதிகாரத்துல இருக்கிற அந்த மனிதர்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா இங்க நம்ம இதோடைய பேதுரு எதுக்கு அங்க வெயிட் பண்றாருன்னா, இதோட எண்ட் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாரு. இது எப்படி முடிய போகுது அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்றாரு. நமக்கு தெரியும் அதோட எண்ட் எப்படின்னு இல்லையா? தேவன் என்ன நினைச்சாரோ அதுதான் அந்த இடத்துல நிறைவேறினத நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா? அவரை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலுமே, அவரை வழி திருப்ப வைக்கணும்னு நினைச்சாலுமே, இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு கட்டத்துல இயேசுவையே எழுப்பி விடுற மாதிரியான பேச்சுக்களும் அந்த இடத்துல இருந்ததை நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுல 52வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். பேதுரு என்ன செய்யறாரு? தன்னுடைய உரையிலிருந்து கத்தி எடுத்து அவரை யார் பிடிக்க வந்தாங்களோ அவங்களுடைய காதை அவர் வெட்டுறாரு. இயேசு சொல்றாரு, ஏன் இப்படி பண்ண? நீ காதை தான் வெட்டுற. நான் நினைச்சா எனக்கு எதிரா இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன செய்ய முடியும்? அழிச்சு போடுற அளவுக்கு தேவ தூத கூட்டத்தை என்னால இங்க இறக்க முடியும். ஆனா நான் ஏன் அதை செய்யல? ஏன்னா நான் தேவ சித்தத்தை செய்யும்படியா, பிதாவின் சித்தத்துக்கு நான் கீழ்ப்படியும்படியா, இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணும்படியா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய சித்தமா இருக்கிறபடினால அதற்கு விரோதமா நிக்க வேண்டாம்னு சொல்லி இயேசு சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இந்த பகுதி மூலமா பேசினாரா? நம்ம கலாத்தியர் புஸ்தகத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? கடந்த நாட்கள்ல என்னைக்கும் மாம்சத்திற்குரியவன் ஆவிக்குரியவனை எதிர்த்து நிற்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல அமர்ந்து துதித்து தேவனை ஆராதித்து ஜெபித்த ஒவ்வொருவருமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் நீங்களும் போய் கொண்டு இருப்பீங்க.
இல்லையா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா, அவருக்கு பிரியமா நடக்கும்படியா, அவருடைய செல்ல பிள்ளையா நீங்க இருக்கிறத ஒரு பக்கம் உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு சப்மிட் பண்றீங்க. பட் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற சித்தத்தை நீங்க ஒரு வேதனையோடு கூட, ஒரு கடுமையான சூழ்நிலையில நீங்க அதை நிறைவேற்ற நீங்க கடந்து போகும்படியா உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்களை நெருக்குகிறதையும் நீங்க கண்டு கொண்டிருப்பீங்க. இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலையில கூட நீங்க போய் கொண்டிருப்பீங்க. நீங்க நினைச்சா அப்படி பண்ணலாம். நீங்க நினைச்சா அதை செய்யலாம் அப்படின்னு உங்க கை கெட்டின தூரத்துல நீங்க அதை உதறி போட்டுட்டு வர்றதுக்கு கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சில காரியங்கள் உங்களை நெருக்கும் போது, சில காரியங்கள் உங்களை ஒடுக்கும் போது, உங்களால ஈஸியா அதை உதறி போட கூட உங்களுக்கு ஒரு பலன் இருக்கலாம். பட் அதை நீங்க செய்யாம இன்னைக்கு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியா சில பாரங்களை நீங்க சுமந்து கொண்டு நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து அமைதியா தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து விசுவாசித்து நடக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க நிச்சயமாக மகிமைப்படுகிறவர்களா இருக்கிறத நீங்க காண போறீங்க. தேவன் உங்களை ஷைன் பண்ண வைக்கிறத நீங்க காண போறீங்க. இன்னைக்கு ஒரு ஒடுக்கத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நெருக்கத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். இன்னைக்கு சிலருடைய பிடிக்குள்ள நீங்க இருக்கலாம். இன்னைக்கு நீங்க அதுக்காக அழுது கொண்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் உங்க லைஃப் இப்படியே போயிருமா நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த உபவாச நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு. அவரோட பிரசன்னத்துல தங்கி இருக்கிற பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். எவரை அவர் அழைத்தாரோ, எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய மாம்சத்துக்கும் உங்களுடைய ஆவிக்கும் இடையில ஒரு போராட்டத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். பேதுரு முடிவு என்னன்னு பாக்குறதுக்காக அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. முடிவு என்னவா இருந்தது? எந்த பேதுரு மறுதளித்தாரோ கர்த்தர் அந்த பேதுருவையே பயன்படுத்துகிற வல்லமையின் ஆவியாக அந்த பேதுரு மேல அப்போஸ்தலர் புத்தகத்தின் 2வது அதிகாரத்துல அவர் ஊற்றப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அவரால செய்ய முடியல. அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்ய முடியல. பேதுரு சொல்றாரு, நான் உம்மோட கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் 35வது வசனத்துல இவருக்கு விருப்பம் இருக்கு, ஆனா செய்ய முடியல. விருப்பம் இருக்கு, செய்ய முடியல. எஜமானுக்கு கீழ்ப்படியணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. இதை நான் எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனா நான் விரும்புறேன் ஆண்டவரே. நான் விரும்புறேன். நான் உங்களுக்கு பிடிச்சதை தான் செய்யணும்னு விரும்புறேன். உங்க கூட நிக்கணும்னு விரும்புறேன். நீங்க விரும்புகிற சித்தத்தை செய்யணும்னு விரும்புறேன். நான் அமைதியா இருக்கணும்னு விரும்புறேன். கீழ்ப்படியணும்னு விரும்புறேன். ஆனா என்னால முடியல. பேதுருடைய சூழ்நிலை அதுதான். நான் உங்க கூட மரிக்க கூட ரெடி ஆண்டவரே. எல்லா சீஷர்களும் அப்படிதான் சொன்னாங்களாம். ஆனா பாருங்க, அடுத்தது இயேசு சொல்றாரு, என் கூட கொஞ்ச நேரம் விழிச்சிருங்க. நீ மரிக்க வேணாம், கொஞ்ச நேரம் விழிச்சிரு, கொஞ்ச நேரம் ஜெபி, கொஞ்ச நேரம் ஜெபி. அது கூட அவங்களால முடியல பாருங்களேன். அது கூட அவங்களால முடியல. ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எதெல்லாம் அவங்களால முடியலையோ பரிசுத்த ஆவி, தேவ பலனாகிய பரிசுத்த ஆவி, தேவனோட பவர், தேவனோட வல்லமை இந்த மனுஷங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது எதெல்லாம் அவங்க தேவனுக்குள் விரும்பினாங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு தேவன் அவர்களை அனாயிண்ட் பண்ணாரு, அவங்கள பலப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்குள்ள சில விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. பட் உங்களால செய்ய முடியல. ஒரு நெருக்கத்துக்குள்ள, ஒரு ஒடுக்கத்துக்குள்ள நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நோக்கி தான் பேசுறாரு. ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு முடிவு தெரியும். பேதுரு முடிவு பாக்குறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற அநேக பேதுருக்கள் நீங்க ஒரு முடிவு அறிந்தவர்களா இருக்கிறீங்க. தேவன் நிச்சயம் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்க வாய் திறந்து இந்த வேலையில சொல்லுங்களேன். தேவன் நிச்சயம் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க நினைச்சா இன்னைக்கு நீங்க உதறி போட்டுட்டு நீங்க போயிடலாம். ஆனா கர்த்தர் உங்களை சில காரியங்களை, சில பொறுப்புகளை விட்டுட்டு போகிறதுக்காக அழைக்கல. அதை சுமந்து நடக்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை உங்களுடைய ஜெண்டரை நீங்க பார்க்கலாம். நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், என்னால இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி நான் சுமக்க முடியும், என்னால இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி செய்ய முடியும். ஒருவேளை உங்க வயதை நீங்க பார்க்கலாம். இந்த சின்ன வயசுல ஆண்டவர் இந்த காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களால எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்ல உங்க வயதை பார்த்து நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம். இல்ல நீங்க எந்த சூழ்நிலை வழியா வந்தீங்களோ அந்த சூழ்நிலையை நினைச்சு உங்களை நீங்க ஒரு எடை போட்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் யார பலப்படுத்தினாலும், அது யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துறதுக்கு அவரால முடியும்ன்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க 63ஆம் வசனத்துல, இயேசுவோ பேசாமல் இருந்தாராம். இயேசு என்ன செஞ்சாராம்? பேசாம இருந்தாரு. அவர் பேசணுமோ, எங்க பேசணுமோ அங்க பேசுறாரு. எங்க பேசக்கூடாதோ அவரை பேசல. அவர் பேசினாதான் தேவகுமாரனா? அவர் பேசலினாலும் தேவகுமாரன் தான். சில இடத்துல நீங்க பேசணும்னு அவசியம் இல்ல.
சில இடத்துல நீங்க நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடங்கள்ல நீங்க நிரூபிக்கிறதுக்காக நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்க அழைப்பை நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அழைப்பை நிரூபிக்கிற ஒருவர் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க அழைப்பை நிரூபிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். எங்க பேசணுமோ அங்க உங்களை பேச வைக்கிற கர்த்தரா இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, என் கர்த்தர் நான் எங்க பேசணுமோ என்ன பேச வைக்கிற கர்த்தர், எங்க நான் பேசாம இருக்கணுமோ அங்க என்ன பேசாம இருக்க வைக்கிற கர்த்தரா இருக்கிறாரு. அவர் சொல்ற, நாள்தோறும் உங்க முன்னாடி நான் உபதேசம் பண்ணிட்டு இருந்தேனே, அப்பெல்லாம் நீங்க என்ன பிடிக்கலையே. எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிற தேவன் இப்போ பேசாம இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அழைப்பை எப்படி சொல்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? என் அழைப்பு எப்படிங்க என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறது, எப்படி இவங்களை நான் புரிய வைக்கிறது? இந்த சீஷர்களை புரிய வைக்கிறதுக்கே ஆண்டவருக்கு பெரும்பாடா இருக்குது இல்ல. சீஷர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே கத்தி எடுத்து ஒரே வெட்டு காத. இவ்வளவு நாள் அவர் கூட நடந்து அவர் யாருன்னே புரியாம அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் பேதுரு இப்படி பண்ற? நான் நினைச்சா லேகியோன் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூத கூட்டங்களை என்னால இங்க இறக்க முடியாதா? இந்த ஒரு மனுஷனுடைய காதை வெட்டுறதுக்கு இவ்வளவு பேரை என்னால இறக்க முடியாதா? ஆனா நான் ஏன் அதை செய்யல? இன்னும் புரியல அவங்களுக்கு. இயேசுவோட நடந்துட்டு இன்னும் புரியல. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்களா? உங்க உள்ள அந்த வெடிக்கிற அந்த எரிமலையின் அந்த தாக்கத்தை நீங்க அனுபவிக்கிற அந்த தேவ பிரசனத்தை உங்களை சுத்தி இருக்கிறவங்க புரிந்து கொள்ளலன்றதுக்காக நீங்க விட்டுறாதீங்க. அந்த அக்கினியிலிருந்து தனிந்து போக உங்களை நீங்க விட்டுறாதீங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வேனே, என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வேனே. இயேசுவை இங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனா தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் ஒரு போராட்டத்துக்குள்ள கடந்து போகிறத பாக்குறோம். ஜெபத்துல ஒரு போராட்டத்துக்கு கடந்து போறாரு. என் கூட வாங்க, யாரும் வரல, ஆனாலும் அவர் போய் நிக்கிறாரு. பிதாவோட அவர் பேசுறத நம்ம பாக்குறோம். ஆண்டவரே உங்க சித்தம் என்கிட்ட நிறைவேறட்டும். நீங்க நினைக்கிறீங்களா நான் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும், நான் செய்யறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட மனுஷனா நிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? உங்க கூட யாரும் நிக்கலன்றதுக்காக உங்க அக்கினி தணிந்து போகிறதுக்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் தணிந்து போகிறதுக்கு நீங்க விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட ஒன்னஸ்ல யாரும் நிக்கலன்றதுக்காக, உங்க அழைப்பை புரிஞ்சுக்கலன்றதுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. கர்த்தர் யார தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ, அழைச்சிருக்கிறாரோ அவங்களை நிச்சயமா மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். வேத வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவது இல்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்த அந்த இடத்துல நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். அதாவது நீங்க நெருக்கப்படுகிற ஒரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கலாம். நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அந்த நெருக்கப்பட்டுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அடுத்தது கலக்கம் அடைந்து கொண்டு இருக்கிறவங்களா, ஒரு கலக்கத்திலே இருக்கீங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க, ஒரு அழுகையிலே இருக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஊழியம் செய்யணும் வாஞ்சை இருக்கு, எல்லா ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்திருக்காரு, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன், நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அப்ரெஷனுக்குள்ள இருக்கிறேன், ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறேன், கலக்கத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அடுத்தது வாசிக்கிறோம், துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சில விஷயங்கள் என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு, எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கிறேன், ஆனா வெளியே என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, நீங்க கீழே தள்ளப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவங்களை அறிஞ்சிருக்கேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், ஆனா கீழே தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கீழே தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனா ஒடுங்கி போவது இல்லை. உங்களை ஒடுக்க முடியாது, உங்களை ஒடுக்க முடியாது. நீங்க கலக்கம் அடைகிற சூழ்நிலையில இருக்கலாம், ஆனா நீங்க மனமுறிவு அடைவதில்லை. மனமுறிவு அடைகிற இடத்துக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. அததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒடுங்கி போறதுக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. ஐயோ என்ன நெருக்குறாங்களேன்னு ஒடுங்கி போயிடாதீங்க. செய்யறதை நிறுத்தாதீங்க, ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க, ஊழியம் செய்யறத நிறுத்தாதீங்க, அனல் கொள்றத நிறுத்தாதீங்க, வெளிப்பாடுகளை அனுபவிப்பதை நிறுத்தாதீங்க, கர்த்தரோட உறவை நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க, ஊழியத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க நெருக்கப்படலாம், அது பிரச்சனை இல்ல, ஆனா ஒடுங்கி போக ஒப்பு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, உங்க ஸ்பிரிட்டை விட்டு கொடுக்காதீங்க, உங்க மனதை விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுறாருன்னா அவரை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒடுங்கி போக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஒடுங்கி போக விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு கலக்கத்துல இருக்கீங்களா? ஒரு கலக்கத்துல இருக்கிறீங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கிறீங்க, என்ன பண்ணணும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களால முடியல, கலக்கத்துல இருக்கிறான், பிரச்சனை இல்ல,
கலக்கத்துல இருக்கலாம், நீங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னைக்குமே நீங்க ஒரு சோல்ஜரா இருக்கும்போது இதெல்லாம் சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க ஒரு போராட்டத்தின் மனுஷனா நீங்க இருக்கும்போது, நல்ல போராட்டத்தை நீங்க போராடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நார்மல் தான். இது அப்நார்மல் கிடையாது. இது நார்மல் தான். ஒரு கலக்கத்துக்குள்ள போறீங்க. ஏன்னா நீங்க புதுசா ஒரு ஒரு சிச்சுவேஷனை நீங்க பாக்குறீங்க. ஒண்ணுமே பாக்கலைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க புதுசு புதுசா ஒரு ரெலம்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது, ஒரு ஏரியாக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது, நீங்க ஒரு புதிதான ஒரு சவாலை சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது நார்மல். நீங்க சொல்லுங்க வாய் திறந்து. இப்ப நான் போற சூழ்நிலை நார்மல் தான். அப்நார்மல் கிடையாது. ஹல்லேலூயா. கலக்கம் அடையலாம். ஆனா நீங்க சொல்லுங்களேன், நான் கலக்கம் அடையலாம். ஆனா என்ன செய்ய மாட்டேன்? மனம் முறிவு அடையறதுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்களேன், நான் மனமுறிவு ஆக விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மனமுறிவு அடைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியில நான் உடைந்து போய் சோர்ந்து போய் உட்கார நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கலக்கம் ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த காரியத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் ஆண்டவரே? இதை எப்படி செய்து முடிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என் பவரே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் யோசனை உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு யோசனைக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். ஒரு பெரிய சேலஞ்சுக்குள்ள, உங்க பலத்தை மிஞ்சின ஒரு சேலஞ்சுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். வசனம் சொல்லுது, துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். அது நார்மல் தான். துன்பப்படுத்தப்படுறது நார்மல் தான். இன்னைக்கு சிலரால துன்பப்படுத்தப்படுறீங்க, சில சூழ்நிலைகளால துன்பப்படுத்தப்படுறீங்க. படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, அதே தாட்ல இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே போனா என்னோட வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியல. துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இவங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, எப்பவுமே என்ன துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயம் எப்பவும் துன்பப்படுத்துது, அநேக வார்த்தைகளால் என்ன துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, அம்புகள் போல சில வார்த்தைகள் என்ன நோக்கி எய்யப்பட்டு கொண்டு இருக்கு. நார்மல். சொல்லுங்களேன் வாய் திறந்து, நார்மல். நார்மல் தான். என் இயேசு அந்த சூழ்நிலை வழியா போயிருக்கிறாரு. என் இயேசு அந்த சூழ்நிலை வழியா போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு அந்த சூழ்நிலை வழியா எதுக்கு போனாரு தெரியுமா? இன்னைக்கு நான் போற அந்த சூழ்நிலைய, எனக்கு வேண்டிய ஜெயத்தை எனக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கலக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நெருக்கத்துக்குள்ள போயிருக்கிறீங்க. இன்னைக்கு துன்பத்துக்குள்ள நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கீழே நீங்க தள்ளப்பட்டு இருக்கிறீங்க. முடிவு என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு பேதுரு வந்தாருல, அந்த மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கலாம். உங்க முடிவு என்னன்னு? உங்க முடிவு நிச்சயமாய் மகிமை தான். குளோரி தான். சொல்லுங்களேன், குளோரி, மகிமை. என்னோட முடிவு நிச்சயம் மகிமை தான். என்னோட முடிவு நிச்சயம் குளோரி தான். ஏன்னா இதே பாதையில ஒருவர் ஒரு நாள் கடந்து போயிருக்கிறாரு. இதே பாதையில கடந்து போயிருக்கிறாரு. கூடவே இருந்தவங்களால கூட உதவி செய்ய முடியாத ஒரு பாதைக்குள்ள, ஒரு மரண பள்ளத்தாக்குக்குள்ள என் தேவன் கடந்து போயிருக்கிறாரு. வாய் திறந்து சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். யாரும் அமைதியா இருக்காதீங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு முன்பே ஒருவர் கடந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஒருவர் கடந்து போயிருக்கிறார். யாராலையும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்குள் கடந்து போயிருக்கிறார். பேச முடியாத சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருக்கிறாரு. அவமானத்துக்குள்ள ஒருவர் கடந்து போயிருக்கிறாரு. துக்கத்துக்குள்ள ஒருவர் கடந்து போயிருக்கிறாரு. கீழே ஒருவர் தள்ளப்பட்டு இருக்கிறாரு. ஒருவர் நெருக்கப்பட்டாரு. ஒருவர் துன்பப்படுத்தப்பட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு போன பாதை அல்லாம வேற எந்த பாதையும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் நமக்கு தந்த பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பாதை ரட்சிக்கப்பட்டு தேவ சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அது மகிமையாக இருக்கும். ஆனா துன்மார்க்கருக்கும் அது கலக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு மனுஷன் போற மாதிரியே நம்மளும் போற மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் அந்த பாதையில எனக்கு முன்பாக கர்த்தர் போயிருக்கிறபடினால, அவரோட அடிச்சுவடுகளை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்றபடினால, நிச்சயமாய் எனக்கு ஒரு நல் முடிவு உண்டு. சொல்லுங்களேன், எனக்கு ஒரு நல் முடிவு உண்டு. எனக்கு முன்பாக ஒருவர் போயிருக்கிறார். எவ்வளவு பேர் இந்த வேர்டை அப்படியே விசுவாசிக்கிறீங்க? உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த வேர்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்க ஆத்துமா கிட்ட இந்த வார்த்தையை பேசுங்களேன். நீ போற பாதையை ஏற்கனவே ஒருவர் சந்தித்து இருக்கிறார். நான் தனிமையாய் அந்த பாதைக்குள்ள போகல. இன்னைக்கு நீங்க தனியா உட்கார்ந்து அழுகல. இன்னைக்கு நீங்க தனியாய் துக்கப்படுத்தப்படல, துன்பப்படுத்தப்படல, வேதனைப்படுத்தப்படல. இன்னைக்கு உங்களை தள்ளி விட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? கீழே தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க நிலையில இருந்து உங்களை தள்ளி விட்டு இருக்காங்களா? நீங்க செய்ய வேண்டியதை செய்ய விடாம வச்சிருக்கிறாங்களா? நீங்க கீழே தள்ளப்பட்டிருக்கிறது தனியாக இல்ல, உங்க கூட ஒருவர் ஏற்கனவே தள்ளப்பட்டு அதுக்கான ஒரு முடிவை கண்ட ஒரு தேவன் இருக்கிறாரு. எண்ட பார்த்த ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. நான் போற பாதையுடைய எண்ட் என்னன்றத பார்த்த கர்த்தர் இருக்காரு. அதுக்கான சொல்யூஷனை கொடுத்த ஒருவர் இருக்கிறாரு. நான் கலக்கம் அடைய வேண்டியதில்லை. இது என்னமாய் முடியுமோன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். இது எப்படி முடியுமோ என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். முடிவு அவரோட கையில இருக்கு. அவர் பாதையில நான் நடக்கிறேன்னா முடிவு என் கையில இல்ல. வாய் திறந்து சொல்லுங்க, இதோட எண்ட் யார் கையில இருக்கு? இதோட எண்ட் யார் கையில இருக்கு? நீங்க சொல்லுங்க, அவரோட பேரை சொல்லுங்க. இதோட எண்ட் யார் கையில இருக்கு? ஹல்லேலூயா. இயேசுவோட கையில இருக்கு. இதோட முடிவு இயேசுவோட கையில இருக்கு. இதோட முடிவு இயேசுவோட கையில இருக்கு. நமக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? திரும்பியும் மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்கலாம். மத்தேயு
26ஆம் அதிகாரத்தை திரும்பவுமா எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வாசித்த அதே வசனத்துல சில வசனங்களை நீங்க வாசிங்க. 38வது வசனம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க முடியும்னா, ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்க முடியும்னா, என்னை துன்பப்படுத்துற இந்த காரியங்கள் என்னை விட்டு விலக முடியும்னா, என்னை கீழே தள்ளுறவங்க என்னை விட்டு விலகி ஓட முடியும்னா, ஆண்டவரே, நான் நெருக்கப்படுற இந்த சூழ்நிலையை நீங்க மாத்த முடியும்னா மாத்துங்க ஆண்டவரே. இத மாத்துங்க இயேசுப்பா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மாத்துங்க இயேசுப்பா. மாத்துங்க. இத மாத்த முடியும்னா மாத்துங்க இயேசுப்பா. ஆனாலும் உங்க சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். உங்க சித்தம் எதுவும் நடக்கட்டும். அடுத்தது பாருங்க, திரும்ப அவர் ஒரு ஜெபத்தை செய்யறாரு. அவர் போய் பாக்குறாரு, திரும்பி அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு நீங்க அடிமையாயிராதபடி, சோதனை உங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என் பிரசனத்துல வந்து உட்காருங்க. இந்த சோதனை உங்களை ஜெயிக்காம இருக்கணும்னா என் பிரசன்ஸ்ல வந்து உட்காருங்க. சோதனை கண்டிப்பா எல்லா மனுஷனுக்கும் வரும். ஆனா அந்த சோதனைக்குள்ள நீங்க சிக்காம இருக்கணுமா? அந்த சோதனையில நீங்க விழாம இருக்கணுமா? கர்த்தருடைய பிரசனத்துல விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருங்க. இயேசு அதை செய்தாரு. அவருக்கு வந்த சோதனையில நீங்க சொல்லலாம், அதான் சிக்கிட்டாரு இல்லைங்க, சிலுவையில சிக்கிட்டாரு இல்ல, அதை சுத்தி இருக்கிறவங்க பாதைக்குதான் அவர் பார்வைக்குதான் அவர் சிக்கிட்டாரு இல்லையா? அவர் சுத்தி இருக்கிறவங்களதான் இயேசு சிக்கிட்டாருன்னு நினைப்பாங்க. இயேசு சிக்கல. அவர் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நினைக்கலாம். நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. நீங்க விழித்திருந்து தேவ சமூகத்துல உங்க லைஃப, உங்க ஹார்ட்ட நீங்க ஒப்பு கொடுக்கிறவங்களா இருந்தா நீங்க சிக்கி கொள்ள மாட்டீங்க. மற்றவங்களுக்கு சிலுவைன்றது சிக்கி கொண்ட ஒரு இடமா இருக்கலாம். ஆனா அதுதான் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற இடமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, அடிபணிஞ்சிட்டாங்க பாருங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க பாருங்க, இவங்க எதிர்த்து ஒண்ணுமே பேசல பாருங்க, இவங்க நல்லா சிக்கிட்டாங்க, இவங்க நல்லா மாட்டிட்டாங்க. இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், நீங்க தோத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் அது தோல்வி இல்ல, அதுதான் பெரிய ஜெயமே. அதுதான் பெரிய ஜெயமே. நம்ம பிரச்சனை என்னன்னா, அவ சித்தத்துக்கு நம்மளால ஒப்பு கொடுக்க முடியலன்றதுதான் நம்மளோட பிரச்சனை. ஏன்னா நமக்கு தேவ பிரசனத்துல காத்திருந்து ஜெபிக்கவோ, அவ பிரசன்ஸ் அனுபவிக்கவோ நமக்கு நேரம் இல்ல. எப்பவும் சிந்தனைகளை தேவையில்லாத எண்ணங்களால நிரப்பிக்கொண்டு நடந்த விஷயத்த, நடந்து முடிஞ்ச விஷயத்த, நடக்க போற ஒரு ஒரு மோசமான காரியம்னு சொல்லி நம்ம நினைக்கிறத நம்ம சிந்தையில போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சவுல், நமக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரவேல்ல முதல் ராஜா. ராஜாக்களே கிடையாது. ஆண்டவர் ஏற்படுத்தின ஃபர்ஸ்ட் ராஜா யாருதான்? சவுல் தான் இல்லையா? பயங்கரமான பராக்கிரமமான ஒரு ராஜா, பயங்கரமா யுத்தத்தில எல்லாம் ஜெயம் கொண்ட ஒரு ராஜா இல்லையா? ஆனா ஒரு நாள் ஒரு ராட்சதன் வந்து முன்னாடி நிற்கும் போது அவரால் அதை செய்ய முடியல. ஆனா தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர்னா, தேவன் இந்த சவுலோட படையில இல்லாத ஒரு ஆளை, அவங்க தேசத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து, அதாவது ஒரு சின்ன பையன் தாவீத கொண்டு வந்து சவுலுக்கு எதிராய் நிற்கிற, சவுலுடைய எதிரியாகிய கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்யறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோலியாத் யாருக்கு விரோதமா வந்து நிற்கிறான்? தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறான். அந்த தேவ ஜனத்தின் அதிபதியாகிய ராஜாவாகிய சவுலுக்கு விரோதமாக அவன் வந்து நிற்கிறான். தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டு இருக்கிறான். சோ இந்த கோலியாத் வந்து தாவீதுக்கான எதிரி கிடையாது. தாவீதுடைய ஜனங்கள், தாவீது கூட அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்களுக்கு எதிரான ஒரு எதிரி. இந்த சவுலால அதை மேற்கொள்ள முடியாம இருக்கலாம், சவுலின் படைகளால மேற்கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா சவுலின் ஜனமாகிய ஜனங்களில் ஒருவனாகிய தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் அதை என்ன செய்ய வைக்கிறாரு? மேற்கொள்ள வைக்கிறாரு. ஆக்சுவலா ஆண்டவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு? சவுலுக்கு இல்லையா? சவுலுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆனா தாவீது அதை ஜெயித்துட்டு வரும்பொழுது அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 இல்லையா? சவுல் இந்த நேரத்துல நினைச்சிருந்தா அவங்க பாடின பாட்டை அவரோட மைண்ட்ல அவர் எடுத்திருக்கவே வேண்டாம். ஏன்னா சவுலுக்கு தெரியணும், என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டது. இது வரைக்கும் இந்த ஜனத்துக்குள்ள ராஜாக்களே கிடையாது, நான் தான் முதல் ராஜா, நான் தான் முதல் ராஜா. இந்த கோலியாத்து இவனுக்கு எனக்கு விரோதமா வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது, ஜனங்கள் எல்லாம் கலங்கடிச்சிட்டு இருக்கும் போது, என்னோட தேசத்திலிருந்து எண்ணி பார்க்க முடியாத, யாராலையும் இந்த மனுஷனை அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், முன்னாடி கொண்டு வரணும் நினைக்க முடியாத ஒருவனை கொண்டு வந்து, ஒரு லீஸ்ட கொண்டு வந்து,
ஒரு எளியவனை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ராட்சதனை என் தேவன் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சிருக்காருன்னு அவர் எடுத்துக்கலாம். பட் அவரோட தாட்ல அவர் அப்படி எடுத்துக்கல. தாவீத ஒரு எதிரியாய் அவர் எடுத்துக்கிட்டாரு. சோ இவருதான் தாவீத தனக்கு எதிரின்ற ஒரு இடத்திலே கொண்டு வந்து அவர் வைக்கிறார். இவரோட மைண்ட் செட் தான் இவர் எதுக்கு விரோதமாய் போராடணும்ன்றதையே கொண்டு வந்து வச்சதை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்க எது கூட போராடணும்ன்றத சூஸ் பண்றதுக்கான மனுஷங்களா இருக்கிறீங்க. நான் பேசுறது எவ்வளவு பேருக்கு புரியுது? நீங்க எதை திங்க் பண்ணணும், நீங்க எந்த போராட்டத்தை சூஸ் பண்ணணும், எந்த போராட்டத்துல நீங்க இருக்கணும், யார் உங்களுடைய எதிரின்றத நீங்க தான் சூஸ் பண்றீங்க. நீங்க எதை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க எதோடு போராடணும்னு நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? எதோடு நீங்க போராடணும்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? சவுல் நினைச்சிருந்தா இதை கொண்டாடி இருக்கலாம். நான் சவுலால அதை கொண்டாட முடியல. ஏன்னா அவர் எதை நினைக்கணுமோ அதை நினைக்காம நினைக்க கூடாததை நினைச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்துல நமக்கு உதவி செய்யறதுக்காகவே கர்த்தர் கொடுத்துக்க சில காரியங்களை நம்ம எதிரியா நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்காகவே அமைக்கப்பட்ட சில சூழ்நிலைகளை நம்ம எதிரிகளாக நம்ம தான் எடுத்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களோட கர்த்தர் பேசுறாரா? எனக்கு அப்படின்னா சேட்ல ரிப்ளை பண்ணுங்களேன். உங்களோட கர்த்தர் பேசுறாருன்னா எனக்கு சேட்ல ரிப்ளை பண்ணுங்களேன். அப்படி யாரோடு கர்த்தர் பேசுறாரோ நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுப்பா. என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படி. ஆண்டவரே, இந்த ராட்சதன் வந்து நின்னு இப்படி பேசிட்டு இருக்கிறான், நான் ஒண்ணும் செய்ய முடியல, என் கூட இருந்தவங்க யாரும் ஒண்ணும் செய்ய முடியல, ஆனா நீங்க தாவீதை கொண்டு ஜெயித்தீங்களே. ஆண்டவரை உயர்த்தி இருக்கலாம், இந்த சூழ்நிலையை தேவனை மகிமைப்படுத்த பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா சவுளுடைய எண்ணங்கள் வேறையா இருந்துச்சு. சவுளோட தாட் வேறையா இருந்துச்சு. சவுளோட தாட் வேறையா இருந்துச்சு. ராட்சதனை போல ஒரு சூழ்நிலையை நீங்க மேற்கொள்ள நிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எப்படி உதவி செய்யறாருன்றத உங்களால பார்க்க முடியுதா? இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீ விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அடுத்தது அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, 2வது தடவை, அதாவது 42வது வசனத்துல அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில். இது வரைக்கும் சொன்னாரு, இந்த பாத்திரம் போகட்டும், இந்த பாத்திரம் போகட்டும், இந்த பாத்திரம் போகட்டும். இப்ப சொல்றாரு, இந்த பாத்திரத்துல நான் குடிக்கணுமா ஆண்டவரே? இந்த வழியா நான் போகணுமா ஆண்டவரே? இந்த மரண பள்ளத்தாக்கு நீங்கட்டும் நான் ஜெபிச்சேன், இந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ள நான் போகணுமா? ஒண்ணு நீங்க நீக்குவீங்க, இல்லைன்னா என்ன அதன் வழியா கடந்து போக எனக்கு கிருபை செய்வீங்க. ஹல்லேலூயா. எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான். இது வழியா என்னை கொண்டு போறவரும் நீங்க தான், இதை என்னை விட்டு விளக்குறவரும் நீங்க தான். நீங்க விளக்கலையேன்னு நான் கவலைப்பட வேணாம். ஐயோ, நான் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன், தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் கவலைப்பட வேணாம். இந்த தள்ளப்படுற சூழ்நிலையே இல்லாம போகட்டும் நான் ஜெபிக்கிறேன், ஆனா தள்ளப்பட்டுட்டே இருக்கிறேன். என்ன நெருக்கிற சூழ்நிலை இல்லாமலே போகட்டும் நினைக்கிறேன், ஆனா நெருக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன உடைக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனாலும் அதுக்கு நடுவுலயும் நீங்க என் கூட இருக்கீங்க. இதையும் ஃபேஸ் பண்ண எனக்கு நீங்க பலன் தர்றவரா இருக்கிறீங்க. இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணணுமா? இயேசு சொல்றாரு, நான் அதை பானம் பண்றதுக்கு ரெடிப்பா. இந்த வழியா நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு முன்னே நீங்க போயிருக்கிறீங்க. உங்க சித்தத்தை நான் பாக்குறேன். இயேசு சொல்றாரு, இது உங்க சித்தமா? உங்க சித்தத்தை, உங்க பிரசன்ஸ இந்த விஷயத்துல நான் பாக்குறேன். இந்த பானம் பண்ணணுமா, இதுல உங்க பிரசன்ஸ நான் பாக்குறேன். நீங்க இதை தள்ளி விடுறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கீங்க, ஆனா அதுல நான் பிரசன்ஸ பாக்கல. இது வழியா போகும்போது அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் உங்க பிரசன்னத்தை நான் பாக்குறேன் ஆண்டவரே. நான் ராட்சதனை ஜெயிக்க முடியலப்பா, ஆனா நீங்க கொண்டு வந்து நிறுத்தின இந்த எளியவன் கிட்ட நான் தேவனை பாக்குறேன். இந்த தாவீதை நீங்க எனக்காக கொடுத்தீங்களே, நன்றின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நன்றி செலுத்த மனசே இல்ல அவருக்கு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு சுயம் வேலை செய்யறத பாக்குறோம். என்னை விட ஒருத்தனை உயர்த்துறாங்க, என்னை விட ஒருத்தனை உயர்த்துறாங்க. கர்த்தரோட சித்தம் இல்லாம கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டாரு. உங்களுக்கு மேல ஒருத்தங்களை உயர்த்துற மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள ஒருத்தங்களை கொண்டு வர்றாருன்னா நீங்க கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவர், என்னை விட மேன்மை உள்ளவங்களை என் கூட நீங்க இணைச்சிருக்கிறீங்களே, நன்றி செலுத்துங்க. கடந்த நாள்ல இந்த பைபிள் ஸ்டடியில ஒரு கொஸ்டினை நம்ம கேட்டிருந்தோம். பர்னபாஸ்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அநேகர் வந்து ஒவ்வொரு பதில் சொல்லியிருந்தாங்க. சன் ஆஃப் விஸ்டமான்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஆமா சன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா பர்னபாஸ் அப்படின்னா என்னன்னா, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், அதாவது உற்சாகப்படுத்துகிற ஒரு மகன், உற்சாகத்தின் மகன். அநேக ஊழியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, எல்லாருக்குமே வந்து ஒரு போக்கஸ் லைட் முன்னாடி வந்து நிக்கணும், எல்லா கூட்டமும் நம்மளை பார்க்கணும் தான் விரும்புவாங்க. பட் இந்த பர்னபாஸ் அப்படி இல்ல. இந்த பவுலை என்கரேஜ் பண்றதே அவருடைய ஊழியமா இருந்துச்சு. யாருக்கு அந்த மனசு வரும்? யாரால அது முடியும்? கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற அழைப்ப உன்னதமாய் நினைக்கிறவங்களாலதான் அது முடியும். என்கரேஜ் பண்ற ஒரு மனுஷனா அந்த பர்னபாஸுடைய ஊழியம் இருந்ததை பாக்குற. அவருடைய பேருக்கு என்ன அர்த்தமோ அப்படியே அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா.
நீங்க பண்ணுங்க, நீங்க முன்னாடி நின்னு பண்ணுங்க, நீங்க இதை செய்யுங்க, உங்களுக்கு நான் உதவியா இருக்கேன், உங்க கூட நான் சப்போர்ட் பண்றேன். யாரால அது முடியும்? என்னை விட பிரகாசிக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது எனக்கு கீழ்ப்படுத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு வரல. நான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன், நான் என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சவுலுக்கு அந்த எண்ணம் இல்ல. சவுலுக்கு எனக்கு அந்த எண்ணம் இல்ல. பரவாயில்ல, தாவீது இந்த விஷயத்த ஒரு எளியவனா இருந்து இதை செஞ்சாரு. இவரை நம்ம கூட வச்சுக்கலாம், இவருக்கு வேண்டியதை செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம். அந்த தாட் வரல. இந்த சுயம் அதை செய்ய விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க உங்க சூழ்நிலை உங்களுக்கு உதவி செய்யும்படி கொடுத்திருக்கிற காரியங்களை நோக்கி பார்க்க ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணுமா, இந்த வழியை என்ன கொண்டு போறீங்க ஆண்டவரே, இதுல என்னோட சுயம் மேற்கொள்ள நான் விட போவது இல்லப்பா, என் சுயம் இதுல ஆளுகை செய்ய நான் விட போவதில்லை. ஏசு சொல்றாரு, இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுமா ஆண்டவரே, இதை நான் பானம் பண்ணாம இது நீங்காதா, நான் பானம் பண்றதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். 44 வாசிக்கிறோம். 43 நம்ம வாசிக்கும் போது திரும்பியும் அவர் கூட யாருமே இல்ல. 44 மறுபடியும் அவர் வந்து சொல்றாரு, 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ண. என்னோட கேள்வி என்னன்னா, அவர் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருந்திருக்கலாம். எதுக்கு போய் திரும்ப திரும்ப அந்த சீஷர்களை போய் கூப்பிடுறாரு? யாராவது எனக்கு சேட்ல ஆன்சர் பண்ணுங்களேன். நம்ம யாருமே நம்ம கூட வரலைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? 2.5 மணி நேரம் கதவை சாத்தி நம்ம மட்டும் உட்கார்ந்துருவோம்ல. இயேசு ஏன் போய் போய் பார்த்துட்டு இருக்காரு? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல வெளிப்பாடு கிடைச்சா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. லீடர்ஸும் ஆன்சர் பண்ணுங்க. இயேசு எதுக்கு போய் பாக்குறாரு? இயேசு எதுக்கு போய் சீஷர்களை கூப்பிடுறாரு? நீங்க ஆன்சர் பண்ற வரைக்கும் நான் அடுத்ததுக்கு போக மாட்டேன். சோ கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏசு பாட்டுக்கு நம்மள மாதிரி 2.5 மணி நேரம் கதவை பூட்டிட்டு இன்னைக்கு நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்திருக்க மாதிரி ஏசு இருந்திருக்கலாம். இதுக்கு போய் கூப்பிட்டு இருக்காரு? பிரேயர் சப்போர்ட்டுக்காக கூப்பிடுறாரு. தேவன் இந்த அழைப்புல அவர்களும் பங்குள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. அவரை ஃபாலோ பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. சிம்பிள் தான். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பேரை நான் மட்டும் தனியா உட்காந்து செஞ்சிருக்கலாம், இல்ல எஸ்தர் சிஸ்டர் மட்டும், சுபா சிஸ்டர் மட்டும் அவங்க வீட்டுல உட்காந்து செஞ்சு, எதுக்கு நம்ம கூடி இன்னைக்கு நிக்கிறோம்? அவங்களும் தேவ பிரசனத்தை அனுபவிக்கணும்னு அவர் விரும்புறாரு. வேற வேற ஆன்சர்ஸ் பண்ணுங்களேன். வேற என்ன ஆன்சர் இருக்கோ சொல்லுங்க. அவரோட வார்த்தை அவங்க பிரசங்கிக்கிறதுக்கு, அவங்க சோதனைக்கு உட்படாதபடி இருக்கிறதுக்கு, தேவ பிரசனத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு. இயேசுவோட குணம் எப்படி? நம்மள நம்மள படைச்ச தேவனுடைய கேரக்டர் என்னன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இயேசு இந்த சீஷர்களை ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, நீங்க இந்த படகுல ஏறி நீங்க அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க போகும்போது ஒரு பெரிய புயல் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? பெரிய புயல் வருது. இந்த புயல் வரும்போது அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இந்த படகை இன்னும் தொடர்ந்து கொண்டு போக முடியல. அப்போதான் இயேசு என்ன செய்யறாரு? கடல் மேல அவர் நடந்து வர்றாரு இல்லையா? அவர் நடந்து வந்து என்ன செய்யறாரு? காற்றையும் கடலும் கொந்தளித்து கொண்டு இருக்கும் போது அவரால் அதை சைலண்ட் ஆக்க முடியும். ஆனா சைலண்ட் ஆக்காம அது மேல அவர் நடந்து வர்றாரு. சீஷர்கள் அதை பார்க்கணும்னு அவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க என் கூட சேர்ந்து. அவரை ஃபாலோ பண்றவங்க அவர் எப்படிப்பட்டவர்ன்றத பார்க்க விரும்புறாரு. நான் செஞ்ச அற்புதங்களை நீங்க பாத்தீங்கப்பா, நான் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்ச நீங்க பாத்தீங்க, நான் அநேகரை உயிர் தெழ வச்சதை நீங்க பாத்தீங்க. நீங்க அதெல்லாம் பார்த்ததை விட நான் என் ஃபாதருக்கு எப்படி ஒபே பண்றேன்றதை நீங்க பார்க்கணும். என்னோட ஜெபம் எப்படிப்பட்டதுன்றதை நீங்க பார்க்கணும். அதுதாங்க வல்லமையானது. சீஷர்கள் இயேசு கிட்ட போய் எப்படி அற்புதம் செய்யணும் கத்து கொடுங்கன்னு கேட்கல. சீஷர்கள் இயேசு கிட்ட கேட்டது எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கத்து கொடுங்கன்னு தான் கேட்டார். ஆண்டவரே, நாங்க எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் கேட்கறது, ஆண்டவரே எப்படி நான் அந்த கண்ணு திறக்கிறது, எப்படி காதை திறக்கிறது, நான் எப்படி ஹீலிங் பண்றது, நான் எப்படி மிராக்கல் பண்றது, கத்து கொடுங்க கத்து கொடுங்க. இல்ல, நீங்க கத்துக்க வேண்டியது அது கிடையாது. நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது நீங்க எப்படி தேவனிடத்துல ஜெபிக்கணும், அவரோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஜெபம் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு புரியுதா? தேவனோட இருக்க ரிலேஷன்ஷிப்னா என்னன்றது உங்களுக்கு புரியுதா? மத்தவங்க முன்னாடி நீங்க போய் நிற்கிறதல்ல உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். அவரோடு தனிமையில என்ன நீங்க உங்க மனதை திறந்து பேசுறீங்க, எதுக்கு நீங்க சப்மிட் பண்றீங்க, எதுக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்றதுதான் பிதாவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளி அரங்கமா உங்களுக்கு பதில் தருவார்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? வெளியே போய் நம்ம ஷோ பண்றது கிடையாது. மேடைகள்ல நம்ம செய்யற காரியத்தினால நீங்க தேவனோட இருக்க உறவை பார்க்காதீங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம அப்படிதான் பார்த்து விழுந்து போயிடுறோம். இவங்க தேவ ஊழியர், அவங்க தேவ ஊழியர்னு அநேகருக்கு பின்னாடி நம்ம போறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேடையில
நம்ம பாக்குறோம். அவங்க மேடையில என்னெல்லாம் பண்றாங்கன்றத நம்ம பாக்குறோம். அதை பார்த்து நம்ம நினைக்கிறோம் இவங்க தேவ ஊழியர் இல்ல. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. தேவனிடத்துல அவங்க எப்படி தங்களை சப்மிட் பண்றாங்க, தன்னோட சொந்த வாழ்க்கைக்கு அவங்க எப்படி தேவனிடத்துல அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, தேவன் சொல்றதுக்கு ஒபே பண்றாங்களா. அவங்களால முடியாத விஷயம் தான். அவங்களோட சுயம் விட்டு கொடுக்கல, அவங்க ஈகோவை விட்டு கொடுக்க முடியல. ஆனா தேவன் சொல்றாருன்னு விட்டு கொடுக்கிற ஊழியர்களை நீங்க பாக்குறீங்களா? தங்களை தாழ்த்தி கொண்டு போகிற ஊழியர்களை நீங்க பாக்குறீங்களா? அவங்களோட கனிகளாலதான் நீங்க அவங்களை அறிவீங்க. நமக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. நம்மளும் தேவனுடைய ஊழியக்காரங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரங்க தான். இங்க இருக்க எல்லாருமே தேவ ஊழியக்காரங்க தான். ஹல்லேலூயா. ஜஸ்ட் நம்மளே திங்க் பண்ணி பார்க்கலாமா? நெருக்கப்படுறோம் ஆண்டவரே, நான் ஒடுங்கி போக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். குடும்பத்துல நெருக்கப்படுறீங்க, இந்த குடும்பம் ஒடுங்கி போக விட்டு கொடுக்காதீங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ஒடுங்கி போக விட்டு கொடுக்காதீங்க. துன்பப்படுத்தப்படுறீங்க, மடிஞ்சு போக விட்டு கொடுத்துறாதீங்க. செத்து போயிடாதீங்க அந்த இடத்துல. அவங்க மேல இருக்கிற அன்பு செத்து போகட்டும், இந்த சமாதானம் செத்து போகட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த கணவனே வேண்டாம், மனைவியே வேண்டாம் விட்டு கொடுத்துறாதீங்க. அது தேவ ஆவியை பெற்ற மனுஷங்களுக்கான அடையாளம் கிடையாது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு வருஷம் ஜெபிக்கிறேங்க, இவ்வளவு நாள் ஒப்பு கொடுக்குறேன், ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. மடிஞ்சு போக விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உயிர்த்தெழுதலா இருக்கிறாரு. கடந்த நாட்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவர் சொன்னாரு, நீங்க அந்த நியூ இயர்ல நீங்க ஒரு வேர்ட் கொடுத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன தேற்றி கொண்டு இருக்குன்னாரு. அந்த வார்த்தை என்ன உயிர்ப்பிச்சிருக்குன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உயிர்த்தெழுதல்ன்றது ஒரு சம்பவம் இல்ல, உயிர்த்தெழுதல்ன்றது ஒரு சம்பவம் இல்ல, அவர் ஒரு மனிதன், ஒரு பர்சன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வேர்டு ஒரு அருமையான ரெவலேஷன். அதை நான் இன்னைக்கும் என்னுடைய மினிஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எவ்வளவு பேர் அந்த வார்த்தையை நீங்க நினைவு வச்சிருக்கீங்க? உயிர்த்தெழுதல்ன்றது ஒரு சம்பவம் இல்ல, ஒரு சம்பவத்துக்காக காத்திருக்காதீங்க. அவர் ஒரு பர்சன் உங்களுக்குள்ளதான் இருக்கார். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு ஒரு நபர், அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். மடிந்து போக விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய உறவு ஸ்டேஜ்ல இல்ல, வெளியரங்கமான சில காரியங்களை நம்ம செய்வதில் இல்ல, உள்ள இருக்கு. அந்த உள்ள இருக்கிறத நீங்க சீர்படுத்திட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை அதுல இருந்து மீட்டெடுக்கிறத நீங்க காண்பீங்க. நீங்க ஒரு பெரிய சோதனைக்குள்ள போறீங்களா, அதுக்குள்ள நீங்க மடிந்து போக கர்த்தர் அனுமதிக்கல, நீங்க ஒடுங்கி போக கர்த்தர் அனுமதிக்கல. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன், நான் ஒடுங்கி போக தேவன் இதை எனக்கு அனுமதிக்கல, நான் மடிந்து போக தேவன் எனக்கு அனுமதிக்கல. ஹல்லேலூயா. நான் மனமுறிவடைய தேவன் என்னை அனுமதிக்கல. செக் பண்ணுங்க, மனமுறிவு அடைஞ்சிருக்கிறீங்களா? அது கர்த்தர் அனுமதித்தது இல்ல. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு முறிஞ்சு போய் கிடக்கிறேன், அது கர்த்தர் அனுமதிக்கல. அப்படி விட்டு கொடுத்துறாதீங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்க. தேவ வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க. கர்த்தரை உயர்த்துங்க. அவர் கைவிட மாட்டாருன்னு சொல்லுங்க. அவர் நிச்சயமா அற்புதம் செய்வாருன்னு சொல்லுங்க. மனம் முறிவது கர்த்தருடைய சித்தம் இல்ல. நீங்க மனமுறிவோடு சோர்ந்து போய் ஒண்ணும் இல்லாதவங்களை போல நடக்கிறது கர்த்தர் சித்தம் இல்ல. தோத்து போயிட்டோன்னு நினைக்காதீங்க. எனக்குள் இருக்கிறவர் உயிர்த்தெழுதல், எனக்குள் இருக்கிறவர் உயிர்த்தெழுதலா இருக்கிறார், என உயிர்ப்பிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், என் கூட சேர்ந்து வாசிக்கும் போது நீங்களும் உணர்ந்து உங்களை நீங்க வாசிக்கணும், உங்களை நீங்க வாசிக்கணும். இப்ப நீங்க நாங்கள்னு சொல்லும்போது உணர்வோட வாசிக்கணும். நான் ஒரு வார்த்தை யாராவது சொல்லல, அந்த நாங்கள், காஞ்சனாவது சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள், நாங்கள் எல்லாரும் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களை தொட்டு நீங்க சொல்லுங்களேன். நாங்கள், நாங்கள். ஹல்லேலூயா. நாங்கள். உங்களோடு கூட சிலர் அதை பார்க்கணும்னு விரும்புறாரு. நீங்க எப்படி தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்ன்றத அவர் பார்க்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுனாலதான் நான் என்ன பிரசங்கிக்கிறேன், நான் எந்த வழியா போறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒரு லீடரா ஆண்டவர் நிறுத்தி இருக்கும் போது நான் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவர் நான் எப்படி பாக்குறேன், அதைத்தான் நீங்க கேக்குறீங்க, அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. ஆண்டவர் அப்படி எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புறாரு. எல்லாரும் நீங்க எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்றத பார்க்கணும்னு விரும்புறாரு. நீ தேவகுமாரனா, நீ ராஜாவா? அவர் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறார். நான் உன்னை விடுவிக்க கூடுன்னு உனக்கு தெரியாதா? விடுவீங்க பிளீஸ், உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குற, விடுவீங்க இல்ல. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா உனக்கு என் மேல அதிகாரமே கிடையாதுன்ற. நீ சொன்ன இந்த வார்த்தை இன்னும் உனக்கு பெரிய ஆக்கினையை கொண்டு வரும் தெரியாதா? நீ ஏன் நினைச்சாலும் தேவன் எனக்கு எந்த அளவு அளந்திருக்கிறாரோ அதுக்கு மேல யாரும் எனக்கு தொட முடியாது. எவ்வளவு பேர் இதை நம்புறீங்க? எவ்வளவு பேர் இதை நம்புறீங்க? தேவன் எந்த அளவு எனக்கு அளந்து வச்சிருக்கிறாரோ, எனக்கு எதிரா எவ்வளவு பெரிய மனுஷங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் தேவன் அனுமதிக்காம அது என்னை தொட முடியாது.
சோ ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிற சோதனை எல்லாம் நான் தாங்கக்கூடிய சோதனை தான், என்னை தப்புவிக்க கூடிய சோதனை தான். அதை மிஞ்சின ஒண்ணு ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கலன்னு ஃபர்ஸ்ட் விசுவாசி. ஐயோ இதை என்னால ஃபேஸ் பண்ண முடியுமா, ஐயா என்னால நடத்த முடியுமா, யாரையும் தேடி ஓடாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க. உங்களால ஃபேஸ் பண்ண முடிஞ்சதை தான் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். உங்களால உங்களுக்கு தப்பிக்கொள்ற போக்கு இருக்கிற ஒரு சோதனையை தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்க அதுல மூழ்கி போவது இல்ல. இப்ப சேர்ந்து விசுவாசிச்சு வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஆல்ரெடி நாங்க இரக்கம் பெற்று இருக்கிறோம், நாங்க சோர்ந்து போவது இல்ல. சொல்லுங்களேன், இந்த வேர்டை உங்களுடைய அனுபவமாய் வாய் திறந்து வாசிங்க. வாசிக்கிறீங்களா? சும்மா கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, இப்ப நான் சொல்றதை நீங்க வாசிக்கணும். சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால், இரக்கத்துக்காய் கெஞ்சுறவங்களை இரக்கம் பெற்றிருக்கிறபடினால, இதை செய்து முடிக்க இரக்கம் பெற்றிருக்கிறோம், இதை மேற்கொள்ள இரக்கம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லாம் தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும், நீ என்னெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். வாயில தான் அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது உங்க முகத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருக்காங்களா, நீ யாருன்னு தெரியும், நீ எவ்வளவு மோசமானவன் தெரியும், நீ நல்லா ஆக்ட் பண்றேன்னு தெரியும், நீ நடிக்கிறேன்னு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு அப்படி அவங்க வாயில தான் பேசுறாங்க, அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க யாருன்னு. உங்களை பார்த்து பயப்படுறதுனாலதான் அவங்க உளர்றாங்க. உங்களை பார்த்து பயப்படுறதுனாலதான் உங்க முகத்துக்கு முன்னாடி உங்களை டவுன் பண்றதுக்கு, உங்களை மனமுறிவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, உங்களை மடிய பண்றதுக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க, ஆண்டவருக்கு ஒபே பண்ணி நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு ஒபே பண்ணி நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவரை சொல்லுங்களேன், அவரை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க முகத்துக்கு முன்னாடி சில பேர் உங்களை இகழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவங்க மனசாட்சிக்கு தெரியும், அவங்க பயப்படுறதுனாலதான் அவங்க கிட்ட அப்படி பேசுறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு இல்லையா, பிலாத்து சொல்றாரு, நான் நினைச்சா உன்னை விடுதலை ஆக்க முடியும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் நினைச்சா உன்னை விடுதலை ஆக்க முடியும். அவரோட அதிகாரத்தை அவர் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நீ ஏன் நினைச்சாலும் பிதா நினைச்சாதான் நீ என்ன விடுதலை ஆக்க முடியும். தேவன் அனுமதிக்காம எதுவும் உங்க வாழ்க்கையில நடப்பது இல்லை. எந்த பாதைக்குள்ளும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க அவரோட பிள்ளைங்க, அவர் எப்படி உங்களை விட்டு கொடுப்பாரு? நம்ம அவரோட பிள்ளைங்க, அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? நம்ம இரக்கம் பெற்று இருக்கிறோம், நம்மள எப்படி அவர் கைவிடுவார்? கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், நீ தள்ளி இருக்கலாம், ஆனா நான் என் பிள்ளையை கைவிட மாட்டேன், மடிஞ்சு போக நான் விட மாட்டேன், நான் அவங்கள விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தைய? விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தைய? தொடர்ந்து வாசிங்க. 2வது வசனத்தை திரும்பமா வாசிங்க. எல்லாரும் வாசிங்க, மெதுவா நிறுத்தி புரியுற மாதிரி வாசிங்க, அவசரப்படாம வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடமாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். நீங்க ஆண்டவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, ஆனாலும் இத்தனை வருஷமாயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலே இங்க ரிசல்ட்டே ஆண்டவர் கொடுத்துட்டார். கெட்டு போறவங்களுக்கு புரியாதுப்பா, அது அவங்க கண்ணுக்கு மறைவாவே இருக்கும். உங்க கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, உங்க கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, அது அவங்களுக்கு மறைவாகவே இருக்கும். ஏன் மறைவா இருக்கு? ஏன்னா அவங்க கெட்டு போகணும்னு இருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணம் செவி கொடுக்கலையா, காலுக்கு தூசியை தட்டிட்டு போயிட்டே இரு. நம்ம தான் விட மாட்டேங்கிறோம். அது எப்படி ஆண்டவர்? நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த ஹார்ட் எப்படி எப்படி இருக்குன்னு. நீங்க கடந்து போராடாதீங்க. உங்க வேலை ஆண்டவருக்கு உத்தமமா வாழ்றதுதான். யாரு கண்ணை திறக்கணும், யாரு இருதயத்தை திறக்கணும்ன்றது கர்த்தருடைய வேலை. அவரை விட பெரிய ஆளா நீங்க போராடிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவர் கரத்துல நீங்க அர்ப்பணிங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடு. மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் திரும்பவும் மாத்துறாரு. அவருக்கு தெரியும் எந்த ஹார்ட்டை மாத்த முடியும், யார் பிதாவினால் நடப்பட்ட நாட்டுகளா இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். பிதாவினால் நடப்படாததெல்லாம் என்ன செய்யப்படுமா? விடுங்கப்படும். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யாதீங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர்ட்ட கொடுக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுது, திரும்பி 3வது வசனம் வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நான் சொன்னது அதுல இருக்கு, நீங்க வாசிச்சு பாத்தீங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்க எங்களை பிரசங்கிக்கல, நாங்க கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். எங்களை பிரசங்கிக்கணும்னா நீங்க ஒண்ணு பேசும்போது நாங்க ஒண்ணு பேசிட்டோம், நீங்க பண்றதுக்கு ஒரு எதிர்வினையை நாங்க செஞ்சிருப்போம். ஆனா நாங்க அதை செய்யல. நாங்க கர்த்தர் தான் உயர்த்துறதுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றதை செய்யதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கத்தி எடுத்து காதை வெட்டுறதுக்கு நாங்க வாழல. கத்தி எடுத்து சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு நான் வாழல. அல்லேலூயா. அதிகாரம் படைச்சவர் யார் என்பதை காண்பிக்க நாங்க வாழ்றோம். எங்க வாழ்க்கையுடைய அதிகாரம் எங்க கையில இல்ல, இயேசுவோட கையிலன்றதை காண்பிக்க நாங்க வாழ்றோம். எங்க பலத்துல நாங்க வாழல, கர்த்தருடைய பலத்துல வாழ்றோன்றதை காண்பிக்க தான் நாங்க வாழ்றோம். நீ வேதத்துக்கு ஒவ்வொரு தேவ மனுஷங்களை எடுத்து பாருங்க, அவங்களோட வாழ்க்கை ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம் இதுதான். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய இருதயம், இதை வெளிப்படுத்தவே அவங்க வாழ்ந்ததை பாக்குறோம். என் கையில இருந்து கண்ட்ரோல் போயிருச்சு, ஆனா ஒருத்தர் என் கை விடாம என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நவோமி என்ன சொன்னாங்க? நவோமி என்ன சொன்னாங்க? சொல்லுங்களேன், யாராவது சாட்ல சொல்லுங்க. நவோமி என்ன சொன்னாங்க? நவோமி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சிலர் அது போல சொல்லி கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு அப்படி நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கை விடாத தேவன் என்பதை உன்னோட வாழ்க்கை பிரதிபலிக்கும்படியா, உன் வாழ்க்கை பிரதிபலிக்கும்படியா உன்னை நான் பயன்படுத்துவேன்றார். அவர் கை விடாத தேவன் என்பதை உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களுடைய மனசாட்சி அறியும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க கைவிடப்பட்டவங்க எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், ஆனா அவர் உங்களை கைவிடுவது இல்லை. உங்களால ஒன்னும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கலாம், உங்களால ஏதாவது செய்ய முடியும்னு காண்பிக்கிறதுக்காக நீங்க வாழல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அவரை நீங்க உயர்த்த வாழ கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 6வது வசனம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்க தேவன் பிரகாசிக்கிறாரா? என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறார். இயேசு வெளிப்படணும்னா என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறவரா இருக்கணும். உன் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறாரா? உன் இருதயங்கள்ல அவர் பிரகாசிக்கிறாரா? நெருக்கப்பட்டேன், ஆனா என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறார், அதனால என்னால ஒடுங்கி போக முடியாது. கீழே தள்ளப்பட்டேன், என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறார். நான் மடிந்து போவது இல்ல. அல்லேலூயா. நான் மடிந்து போவது இல்ல. நான் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறார். நான் கைவிடப்படுவது இல்லை. சொல்லுங்களேன், இந்த வேர்டை ரிப்பீட்டடா சொல்லுங்களேன். நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், ஆனா என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறபடினால் நான் ஒடுங்கி போவது இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி வசனத்துல வாசிச்சோம்ல, அவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க அவிசுவாசியா இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய இருதயத்தை, அவங்க மனக்கண்களை ஒருத்தன் குருடாக்கி இருக்கிறான். ஆனா நான் குருடாகல, என் இருதயத்துல அவர் பிரகாசிக்கிறாரு. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? அவங்களுடைய மனதை அவன் என்ன செஞ்சுட்டான்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கிட்டான். ஆனா என் மனதை ஒருத்தர் பிரகாசிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் ஒடுங்கி போவது இல்லை, நான் மனமுறிவு அடைவதில்லை, நான் மடிந்து போவது இல்லை, நான் ஒடுங்கி போவது இல்லை. சொல்லுங்களேன், வாய் திறந்து எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்களேன். என் மனதில ஒருவர் பிரகாசிச்சுட்டு இருக்கிறாரு, என் இருதயத்துல ஒருவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறாரு. வசனம் சொல்லுது 7ல, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எனக்குள்ள நான் பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள நான் பெற்றிருக்கிறேன். இந்த வார்த்தை எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கரத்துல அர்ப்பணிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என்ன பாத்திரத்துல பானம் பண்ணணும்னு நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா, அந்த பாத்திரத்துக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்தை பானம் பண்ண நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நமக்கான ஆக்கினையின் பாத்திரத்தை ஒருவர் ஏற்கனவே அனுபவிச்சு தீர்த்துட்டாரு. ஏசாயா 53ல நம்ம வாசிக்கிறோம், நம்மளுடைய ஆக்கினைகளை ஒருவர் சுமந்து தீர்த்துட்டாரு.
தேவ கோபத்தை ஒருவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னைக்கு நம்ம பானம் பண்ற பாத்திரத்துல தேவ கோபத்தை பார்க்க போவதில்லை, தேவ மகிமையை தான் காண போறோம். நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, நீங்க ஒரு நாளும் ஒடுங்கி போவது இல்ல. நீங்க ஒரு நாளும் ஒடுங்கி போவது இல்லை. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒடுங்கி போவதில்லை. என் இருதயத்துல ஒருவர் பிரகாசிச்சுட்டு இருக்கிறேன். நான் அவருடைய மகிமையை பானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் அந்த ரங்கத்துல என் தேவனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய மகிமை என் இருதயத்திற்குள் பிரகாசித்துக் கொண்டு இருக்கும் போது, சொல்லுங்களேன், இந்த வார்த்தையை அனுபவிச்சு ஜெபிங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை அனுபவிச்சு ஜெபிங்க. என் இருதயத்துல எனக்குள்ள அவருடைய மகிமையை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒடுங்கி போவது இல்லை. நான் ஒடுங்கி போவது, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனா நான் ஒடுங்கி போவது இல்லை. நான் கீழே தள்ளப்பட்டு இருக்கலாம், நான் ஒடுங்கி போவதில்லை. நான் மடிந்து போவது இல்லை. நான் பட்டு கொண்டு இருக்கலாம், நான் கலக்கம் அடைவது இல்லை, மனமுறிவு அடைவது இல்லை. சொல்லுங்களேன், வாய் திறந்து ஜெபிங்களேன். எல்லாரும் இருதயத்துல கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லி ஆவியில நிறைந்து ஜெபிங்களேன். ஆவியில நிறைந்து ஜெபிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க விட்டு கொடுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க இந்த வேர்டை சொல்லி ஜெபிக்கணும்னு அவர் விரும்புறாரு, விட்டு கொடுங்களேன். உன் சித்தத்தின்படி ஆக என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் அப்பா. கேளுங்களேன், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ராஜா. எந்த மனுஷனையும் பலப்படுத்த இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னால ஃபேஸ் பண்ண முடியாத எந்த சோதனையும் அவர் அனுமதிப்பது இல்லை. அவர் நல்லவர், என்னை அவர் கைவிடுவது இல்லை. எங்கேயும் என்னை தனிமையாய் அவர் விட்டு கொடுப்பது இல்லை. நான் தனியா தள்ளப்படல. நான் விழுந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் விழுந்து இருக்கிறாரு. நான் கீழே தள்ளப்பட்டு இருக்கிறேன். நான் விழுவதற்கு முன்பு ஒருவர் விழுந்து இருக்கிறாரு. நான் நெருக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருவர் நெருக்கப்பட்டு இருக்கிறாரு. நான் போன பாதை புதுசு இல்ல, எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறாரு. விசுவாசிங்களா? உங்க இருதயத்துல விசுவாசி சொல்லுங்க. நான் தனியா போல, எனக்கு முன்னே ஒருவர் இந்த வழியாவே போயிருக்கிறார். விசுவாசிங்க. இந்த வேர்டு அப்படியே உள்ள கொண்டு போங்க, உங்க மனசுக்கு கொண்டு போங்க, உங்க சிந்தைக்கு கொண்டு போங்க. உங்க குருட்டாட்டம் பண்ணி இருக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு போகட்டும். தேவ மகிமை உங்களுக்குள் பிரகாசிக்கட்டும், இருதயத்துக்குள் பிரகாசிக்கட்டும், அவரோட வார்த்தை பிரகாசிக்கட்டும், அவர் அறிகிற அறிவு பிரகாசிக்கட்டும். விட்டு கொடுங்க, இந்த வேர்டுக்கு உங்களை விட்டு கொடுங்க. இந்த வேர்டு உங்களுக்குள்ள போய் கிரியை செய்ய வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு புரியுற வரைக்கும் வாயில நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்க. இந்த வேர்டு உங்களுக்கு புரியுற வரைக்கும் வாயில அறிக்கை செய்யுங்க. என் இருதயத்தில் ஒருவர் பிரகாசிக்கிறார். பிரகாசிக்கிறதுன்னா என்ன? இந்த அறிவை உங்களுக்கு உண்டு பண்றார். நீ மடிய மாட்ட, நீ ஒடுங்க முடியாது, உன்னை ஒடுக்க முடியாது, நீ மனமுறிவு அடையவே முடியாது. எல்லாரும் சொல்ல நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் மனம் முறிஞ்சு போட்டேன், அந்த இடத்துக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போக மாட்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போதே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்புறதை உங்களால அனுபவிக்க முடியும். அனுபவிங்க வார்த்தையை அனுபவிங்க. இருதயத்தில் அவர் பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. நல்ல போராட்டத்தை நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. இந்த நெருக்கம், இந்த துன்பம், இந்த கலக்கம் ஒரு நாளும் உங்களை வீழ்ந்து போக விடாது. உங்களை அப்படியே அதுல செட்டில் ஆக விடாது. யாரா அவர் அழைச்சிருக்கிறாரோ அவங்களை அவர் மகிமைப்படுத்துவார். இந்த வேர்டு உங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும். இந்த வேர்டு உங்களுக்குள் பிரகாசி. ஐயோ இருளா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பட் நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்கிற தேவன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆவியில நிறைந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. இயேசு இடத்துல சீஷர்கள் வந்து எப்படி அற்புதம் செய்யணும்னு கேட்கல, எப்படி ஜெபிக்கணும்னு கேக்குறாங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இயேசு அதனாலதான் விரும்பினா சீஷர்களை கூப்பிடுறாரு. வா வந்து பாரு நான் எப்படி ஜெபிக்க. கேட்டீங்களா? வாங்க வந்து பாருங்க. வெறும் வார்த்தையின் ஜெபம் இல்ல இது. இது ஒரு சப்மிஷன். இது ஒரு ரிப்பெண்டன்ஸ்குள்ள நடத்துகிற ஒரு காரியம். ஜெபம்ன்றது சும்மா ஏதோ வார்த்தையை சொல்லிக்கிட்டு பிடிச்சதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. மனம் திரும்புதல், அர்ப்பணிப்பு, அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிப்பது. அதுதாங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு மேஜிக். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் பார்க்கும்போது அற்புதமா இருக்குது. எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியாம இருக்கும். அது உங்க அந்த ரங்கத்துல நடக்கிற விஷயம். அந்த ரங்கத்துல அவருக்கு சப்மிட் பண்ணி பாருங்களேன். அவர் பிரகாசிக்க உங்க இருதயத்தை விட்டு கொடுத்து பாருங்களேன். நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. சில விஷயங்கள் நடந்தே முடிஞ்சிருக்கலாம், நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. உங்க பேரை அவர் பெருமைப்படுத்துவாரு. நீங்க மகிமையா எழும்பி பிரகாசிப்பீங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலைக்கு நடுவுல அவர் சத்தத்தை கேளுங்க.
இன்னைக்கு அவர் தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, என்னோட உங்களோடும் பேசிட்டு இருக்கிறாரு. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைக்கு நடுவுல இருந்து இயேசு பேசுறதை கேளுங்க. ஐயோ, தாவீதை எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்களே, சூழ்நிலையை பார்க்காத, இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து அவர் கொடுத்த சத்தத்தை பாரு. உனக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்தாரே, அவரை உயர்த்துறதுக்கு வகை தேடு. இதுல அவர் எப்படி பிரைஸ் பண்ணலான்ற ஒரு வகையை நீ தேடு, அதுக்கான ஒரு வழியை தேடு. உன் சுயத்துக்கு இடம் கொடுக்காத. என்கரேஜ் பண்ற ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணு, தேவ சித்தமான ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணு, அவரோட ஊழியத்தை பண்ண அர்ப்பணி. எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? பெருமைக்கோ பொறாமைக்கோ இடம் கொடுக்காதீங்க. உங்களை விட ஷைன் பண்ற ஒருத்தர் ஆண்டர் கொடுக்குறாரு, என்கரேஜ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கான உதவியை செய்யுங்க, அர்ப்பணிங்களேன். இன்னைக்கு ஆண்டர்கிட்ட அர்ப்பணிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னெல்லாம் என்கிட்ட பேசுனீங்களோ அதுக்கெல்லாம் என்ன சப்மிட் பண்றேன். அதுதாங்க ஜெபம், அதுதான் ஜெபம். அர்ப்பணிச்சு ஜெபிங்களேன். ஹல்லேலூயா. அர்ப்பணிச்சு ஜெபிங்களேன். ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிச்சு இந்த வேலையில ஜெபிக்கிறீங்களா? உங்க இருதயத்தை திறந்து கண்ணை மூடி ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிங்களேன். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. லோகாபா ஷிகாதாரா ஹாதாரா பலராடவோ ஷிகாதாராவா லாராமா சீதரா காதாரா ஹௌஷாதாரா காதாரா ஓதரா கெதேரபே லேகே ஷிகாதாரா ஓதரா கெதேரவா ஷாதாரா காதாராவா. விட்டு கொடுங்களேன், ஆவியில விட்டு கொடுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துல விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. சப்மிட் பண்ணுங்க, அவரோட பிரசன்னத்துல சப்மிட் பண்ணுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்னிலும் பெரியவர் ஒருவர் கையில என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு அறிக்கை செய்யறாரு, பிதா என்னிலும் வல்லவர், என்னிலும் பெரியவர் அவர். அவரோட கையில் இருந்து என் ஆடுகளை யாராலையும் பறிக்க முடியாது. சோ இயேசுவோட தாட் என் கையில ஆடுகள் இருக்குன்றதுல அவர் கையில இருக்கு. அவர் கையில இருந்து யாரும் அதை பறிக்க முடியாது. எவ்வளவு பேர் அந்த காரியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணிங்களா, அர்ப்பணிங்களா. என் பிதா என்னிலும் பெரியவர். இயேசு அதை சீஷர்கள் பார்க்கணும்னு விரும்புறாரு. சீஷர்கள் ரியலான பிரேயர் என்னன்றதை அறிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. சப்மிஷன் என்னன்னு தெரியணும்னு விரும்புறாரு. ரிப்பன்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும்னு விரும்புறாரு. நீங்க கர்த்தரிடத்துல திரும்புறீங்களா? கர்த்தரிடத்துல திரும்புறீங்களா? உங்க சுய வெறுப்போ விருப்போ அல்ல உங்க ஜெபம். கர்த்தர் சித்தம் தான் உங்க ஜெபம். கர்த்தருடைய சித்தம் தான் உங்க ஜெபம். அந்த ஜெபத்துக்கு உங்களை சப்மிட் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ரபா ஷீதா ரபா. நீங்க இருக்கிற இடத்துல உங்களால முழங்கால் படியிட முடியும்னா முழங்கால் படியிட்டு தேவ கரத்துல அர்ப்பணிங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சாஷ்டாங்கமா உங்க சரீரத்தை அவரோட பிரசனத்துல விட்டு கொடுத்து அவரை உயர்த்துங்க. எப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜெபிங்களேன். இந்த நேரம் பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. திறக்கிற ஒவ்வொரு ஹார்ட்டையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். எந்தெந்த ஹார்ட் எல்லாம் அவருக்கு முன்னாடி இந்த வார்த்தைக்கு திறக்குதோ அவங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த, உயர்த்த, பிரகாசிக்க வைக்க, பலப்படுத்த இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைக்கிற கர்த்தர். அவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போவது இல்ல, அவரை நம்பினவங்க கைவிடப்படுவது இல்ல. ஓ லகா ஷிகாதாரா ஹோதாரா கேதேரே பேதீரா வாதாராபா லகா ஷிகதாரா போதரா கதாரா மேதீரா கதாரா ஓதரா கேதேரவா லகா ஷிகதாரா ஓதரா கதாரா பௌஷிதராபா. சூழ்நிலையின் சத்தத்தை கேட்காதீங்க. சூழ்நிலைக்குள்ள இருந்து ஒருவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார், அந்த சத்தத்தை கேளுங்க. உங்க இருதயத்தை பிரகாசிப்பிக்கிற சத்தத்தை கேளுங்க. சூழ்நிலையுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்க மனதை குருடாக்க ஒருவன் அலைந்து கொண்டு இருக்கிறான், திரிந்து கொண்டு இருக்கிறான். உங்க கண்களை பிரகாசிக்க வைக்க ஒருவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவரோட சத்தத்தை கேளுங்க, அவரோட சத்தத்துக்கு ஒபே பண்ணுங்க. உங்க சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவே உங்க சித்தத்துக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை பாதுகாக்கிறவர் நீர், என் கோட்டை நீர், என் அரண் நீர். இயேசுவே உங்க கையில அர்ப்பணிக்கிற ராஜா. நாத்தான்வேல் வந்து தாவீது கிட்ட வந்து சொல்றாரு, தாவீதே நீங்க செஞ்சது சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொருனுடைய ஆட்டை நீங்க திருடி இருக்கிறீங்க. தாவீது, நான் ஒரு ராஜா, என்னையே வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லி தாவீது நிக்கல. தாவீது சப்மிட் பண்றாரு. ஆண்டவரே நான் பண்ண தப்புக்கு என்ன சப்மிட் பண்றேன் ஆண்டவரே. ராஜாவா இருந்தாலும் சப்மிட் பண்றாரு, ராஜாவா இருந்தாலும் சப்மிட் பண்றாரு. எனக்கும் மிஞ்சினவன் ஒருவன் இல்ல, இந்த தேசத்துல என்னையும் மிஞ்சின ஒருவன் இல்ல. ஆனா உங்களுக்கு நான் என்ன சப்மிட் பண்றேன். என்னை விட நீங்க பெரியவரப்பா. என் பதவியை விட நீங்க பெரியவர், என் ஸ்தானத்தை விட நீங்க பெரியவர். ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா என் பிள்ளைய நான் அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியல. ஆனா நீங்க சொல்லுங்களேன், என்னை விட நீங்க பெரியவர்ப்பா. என் கை அவங்களுக்கு உதவி செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்களேன், சொல்லி ஜெபிங்களேன். என்னிலும் பெரியவர் ஒருவர் என்னை நடத்துகிறார், எனக்கு முன்பே இந்த வழியில போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நான் தொடர்ந்து வரும்படியா எனக்கு மாதிரிகளை அவர் வைத்து போயிருக்கிறார். அவரோட வார்த்தை தான் என்னோட மாதிரி. அவர் போன பாதையை நான் எப்படி அறிவேன்? உன்னத பாட்டுல சூலமித்தி சொல்றதை கேட்கிறேன், உங்க ஆடுகளை எங்க ஆண்டவரே நீங்க மடக்குறீங்க,
எங்க ஆண்டவரே அவங்கள தேற்றுறீங்க எனக்கு சொல்லுங்க. தேவன் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, அந்த ஆடுகளுடைய அந்த மந்தையின் காலடிகளை பின்தொடர்ந்து வா, பின்தொடர்ந்து வா, அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வா, அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வா. என்னோட மந்தையை நான் எங்க மடக்குறேன்னு உனக்கு தெரியணுமா? அடிச்சுவடுகளை நீ பின்தொடர்ந்து வா. சூலமித்தி சொல்றாங்க, நான் கருப்பா இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோட சகோதரர்கள் என்ன வெயில்ல வேலை செய்யும்படியா விட்டுட்டாங்க. ஆண்டவரே, என்னோட சொந்த காரியத்தை என்னால கவனிக்க முடியல. அவங்களுக்காக நான் வேலை செஞ்சு இப்படி ஆயிட்டேன் ஆண்டவரே. நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்ப்பா. அதே சூலமித்தி தான் சொல்றாங்க, நான் அவரோட பிரியமா இருக்கிறேன். நான் அவருடைய பிரியமா இருக்கிறேன். நான் ஒரு ரோஜாவா இருக்கிறேன். நான் லீலி புஷ்பமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உங்க இருதயத்துல பிரகாசிக்கும் பொழுது உங்களையே நீங்க கசந்து கொள்றவங்களா இருக்க மாட்டீங்க. ஒடுங்கி போக நீங்க விட்டு கொடுக்கறவங்களா இருக்க மாட்டீங்க. மடிந்து போக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. எவ்வளவு பேர் சப்மிட் பண்ணி சொல்றீங்க, நான் அவருடைய பிரியம், நான் அவருடையவர், நான் அவருக்கு சொந்தமானவர். நீ யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த காரியத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. இந்த அஷூரன்ஸை நீங்க பெற்று இருப்பீங்க. நான் அவருடையவர், நான் அவருக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறேன், நான் அவருடையவளா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கீழே தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனா நான் மடிந்து போக கர்த்தர் அனுமதிக்கல. கர்த்தர் அனுமதிக்காத எதுவும் எனக்கு நடப்பது இல்லை. தைரியமா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் அனுமதிக்காம இது என் வாழ்க்கைக்குள்ள வரல. இது வந்திருக்குன்னா, இந்த எதிரி வந்திருக்கானா, இவனை ஃபேஸ் பண்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். இந்த விஷயத்த நான் ஜெயிக்கிறதுக்கு, இதன் வழியா நான் கடந்து போகிறதுக்கு என்ன பலப்படுத்த என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா யாரெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி வார்த்தை சொல்லும். ஏன்னா அவர் அதை சந்தித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்துல அவர் பானம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணித்து கர்த்தர் தந்த இந்த அருமையான நேரத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். உங்க கேள்விகளுக்கு, உங்க கலக்கங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் தந்து தன்னோட ஆவியினால உங்களை நிரப்பி இருக்கார். உங்களுக்கு டவுட்டே வேணாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆமென். நீங்க தேவனால இன்னைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறத உணர்றீங்கன்னா கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்காக நன்றி இயேசுப்பா. இந்த ஃபெலோஷிப்காக நன்றி. நாங்க கூடி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. இந்த 2 மணி நேரமும் உங்க பிரசன்னத்துல அமர்ந்து இருந்து உங்க வல்லமையான சத்தத்தை கேட்கவும், உண்மை ஆராதிக்கவும், ஜெபிக்கவும் எங்களுக்கு பலன் தந்தீரே நன்றி. விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காய் நன்றி. இங்க இணைந்த எல்லாருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சர்வ வல்லமை உள்ளவரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இங்க யாராவது ஜெபிக்கிறதுக்கு விரும்புறீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்க யாராவது விரும்புறீங்கன்னா உங்க கரத்தை உயர்த்தி காண்பீங்களா? சுருக்கமாக ஒரு நிமிஷத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஒப்பு கொடுத்து இங்க இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணி யாராவது ஒருவர் ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஜீசஸ். Thank you Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாராவது ஜெபிக்க விரும்புறீங்கன்னா உங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்தி காண்பீங்க. எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி யாராவது ஜெபிக்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. நீர் பேசின எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட பிரகாரமாக ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல நீர் பிரகாசிக்கிறவர தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மனதுல நீர் பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆம்ராஜா, இந்த வசனம் விதிக்கப்பட்டிருக்கிற இந்த இருதயங்களில் மேல ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க ஆண்டவரே ஒரு ஹீலிங்கை நீங்க கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ரெஸ்டரேஷனை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு ஆறப்பட்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா குழப்பங்களோடு, பிரச்சனைகளோடு ஆண்டவரே அப்பா சில ஆண்டவரே குவெஸ்டன்ஸோடு உள்ள வந்திருக்கிற இருதயங்களுக்கு இன்னைக்கு நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்க என்று விசுவாசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவங்களோட எல்லா காரையோடும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கேட்ட பிரகாரமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே
பிரகாசிக்கிறவர்களாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கண்கள் ஆண்டவரே அப்பா வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். let it be enlightened oh God to your truth oh Father God. சத்தியத்துக்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே கேட்ட பிரகாரமாக தகப்பனே எல்லா வசனங்களும் எல்லா விதமான வார்த்தைகளும் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில நிறைவேறுவதாக தகப்பனே. ஆமா ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய காரியங்களுடைய கரத்துல இப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜா இன்னைக்கு இந்த வசனத்தை எங்களுடைய இருதயங்கள் கேட்கும்படி நீர் கிருபை செய்திருமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் ராஜா இதன்படி நாங்கள் வாழ நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்கள் நீங்க செய்திருமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு விதமான ஆண்டவரே எக்ஸாம்பிள்ஸோட மூலியமா எங்களோட நீர் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆம் ராஜா எல்லாவற்றையும் நாங்க எடுத்துக்கொள்ளும்படி நீங்க கிருபை ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் கரத்துல போய் கொடுக்கிறோம் அப்பா. இதனுடைய விலை வர நாட்களில இதனுடைய கனிகளை நாங்கள் பார்க்கத்தக்க நீர் கிருபை செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம மறுபடியும் இன்னைக்கு நைட்டு நடக்கிற மீட்டிங்ல சந்திக்கலாம். இன்னைக்கு நைட்டு 8 o'clock வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ பிள்ளைகள் எல்லாரையும் இதே போல நம்ம பிரசன்ஸ் அனுபவிக்கிறது போல பிள்ளைகளும் அனுபவிக்கும்படியாக உங்க பிள்ளைகளை நீங்க அதுல இணைங்க. உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க வந்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங்குடைய லிங்க் அனுப்பி அவங்களையும் அதுல நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க இது போல யாராவது இருந்தாங்கன்னாலும் அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்க அந்த லிங்க் அனுப்பலாம். அனுப்பி சில்ட்ரன்ஸ் மீட்டிங்ல அவங்கள நீங்க கனெக்ட் பண்ணி விடுங்க. நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கென்று ஆவியில வைராகியம் கொண்டு எழும்பும்படியாக கர்த்தர் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தும்படியாக நீங்க சிறு பிள்ளைகளையும் என்கரேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம இன்னைக்கு இரவு நடக்கிற 9 மணி மீட்டிங்ல நம்ம சந்திக்கலாம். இதோடைய ரெக்கார்டிங் வேணும்னா நீங்க கேட்டு வாங்குங்க. யாருக்காவது நீங்க அனுப்பணும்னாலும் நீங்க அவங்கள அனுப்பி நீங்க இதை கேட்க வைங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தை மூலமாக அநேகரை கர்த்தர் தொடுவார். ஆமென். இதை குறித்த சாட்சிகள் இருந்தா இரவு நமக்கு நடக்கிற மீட்டிங்ல நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.